June 1975, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. நமது நாடு சுதந்திரம் பெற்று 27 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் உணவு உற்பத்தியில் இன்னும் சுய தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலையில்தான் உள்ளோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாட்டு நிலையும் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. பருவமழை தவறியதே இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. வளர்ந்து வரும் நமது நாட்டின் பொருளாதாரத்தை இந்த நிலை பெரிதும் பாதிக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக நாட்டு மக்களின் இன்றியமையா தேவையான உணவுப் பொருள்கள் உற்பத்தியில் அரசு உன்னிப்பான கவனம் செலுத்தி வந்துள்ளது என்பதை மறுக்கவோ மறக்கவோ முடியாது. உணவு உற்பத்தியை பெருக்க அவசியமான தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவைகளை வழங்குவதிலும், நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குவதிலும், நவீன விவசாய முறைகளை புகுத்துவதிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் விளைவாக உணவுப் பொருள்களின் உற்பத்தி கணிசமான அளவுக்கு உயர்ந்தது. எனினும் உணவு உற்பத்தி நமது தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கும் குறைவாக உள்ளதே தவிர உபரியாக இருப்பதாக கருத முடியவில்லை. ஆங்காங்கே உணவுத் தட்டுப்பாடு உள்ளது. இந்த நிலை மாறவும், விலைகள் ஏறாமல் இருக்கவும் தகுந்த நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களுக்கு நியாய விலையில் அரிசி வழங்கும் ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. அரசு எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமானால் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, அது தாராளமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. விவசாய பெருமக்கள் தாங்கள் உற்பத்தி செய்த உணவுப் பொருள்களில் தங்களுக்கு தேவையான அளவு போக மீதியை கூட்டுறவு ஸ்தாபனம் அல்லது அரசு துறை அதிகாரிகளிடம் விற்றுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதைப்போல அரிசி வாங்கி உண்பவர்களும் தேவைக்கு மேல் அதிகம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறேன். கடத்தல், பதுக்கல் போன்ற சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை பற்றி ஆங்காங்குள்ள அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருவது ஒரு சிறந்த மக்கள் சேவை என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களின் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க தவறாது என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உணவு உற்பத்தியில் அபிவிருத்தி காண வேண்டுமானால் கிராமங்களின் வளர்ச்சியிலும் விவசாயிகளின் முன்னேற்றத்திலும் அதிக கவனம் செலுத்துவது இன்றியமையாததாகும். கிராமங்களில் உள்ள மனித சக்தியையும் இதர வசதிகளையும் பெரும் அளவுக்கு பயன்படுத்தி அதன் மூலம் சிறந்த நன்மைகளை பெற திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்று அவர் வற்புறுத்தி வந்தார். கிராமங்களை வாழ வைக்க வேண்டும். கிராம மக்களிடையே இருக்கும் வறுமை, அறியாமை ஆகியவை அகற்றப்பட வேண்டும். நாகரிகமும் பண்பாடும் உடைய மக்களாக அவர்கள் மாறி மீண்டும் நல்வாழ்வு பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி முருகன் கூட்டமைப்பின்
மேலாளரிடமிருந்து சேலம் குமரன் துணிக்கடை உரிமையாளருக்கு, அன்புடையீர், எங்களுடைய அஜந்தா பருத்தி புடவைகள் தங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றும் தங்கள் பகுதி மக்களை அவைகள் வெகுவாக கவர்ந்துள்ளன என்றும் அறிவதில் நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கடந்த ஏப்ரல் திங்களில் அனுப்பி வைத்த பட்டுப்புடவையின் விலையை பற்றி தாங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். விலையை குறைப்பது இயலாது என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் துணியின் தரத்தை பற்றி மீண்டும் உறுதியளிக்க விரும்புகிறோம். அதே விலைக்கு வேறு எங்கும் அவைகள் கிடைக்குமா என்பது சந்தேகமே. குறைந்த விலைக்கு கிடைப்பதாக தாங்கள் கூறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இரண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைத்து பார்ப்பீர்களே ஆனால் எங்கள் புடவையின் சிறந்த தரம் நிச்சயம் வெளியாகும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. வாடிக்கையாளர்கள் தரும் பணத்திற்கு சிறந்த முறையில் சரக்குகள் அளிப்பதே எங்களுடைய குறிக்கோள். இந்த முயற்சியில் நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள